ஹாய்ங்க. தேர்ஸ்டே மார்னிங் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் செஞ்சுருந்தேன். முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு ரசம் வச்சுட்டேன். கொத்தவரங்காய் இருந்துச்சுங்க. அதில் வந்து பொரியல் பண்ணிடலான்னு சொல்லி தான் பொரியல் பண்ணியிருந்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது அந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். கொத்தவரங்காய் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார், ரசம், கொத்தவரங்காய் பொரியல் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. தேவ்குட்டி பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு தயிர் சாப்பாடு தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ வந்துட்டு தயிர் சாப்பாடு, அதில் வந்துட்டு கொத்தவரங்காய் பொரியல் கொஞ்சம் வச்சு கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு ஆரஞ்சு வச்சு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி தேவ்குட்டியும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாரு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் முடிஞ்சு ஒரு 15 டேஸ் பக்கம் ஆயிடுச்சு. ஆனால் அதை காய்ச்சணும்னு நினச்சிட்டே இருக்குங்க. அதுக்கான டைமே கிடைக்கல. ஸோ வந்து இன்றைக்கி கண்டிப்பாக காய்ச்சணும்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு ரெகுலராக எப்படி காய்ச்சணும் அதே மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது தலைவலி இருக்காது, தலையில் இச்சிங் எதுவுமே இருக்காது, ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.